புதுச்சேரியில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கான ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனிடம் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் நடத்தும் நேர்காணலை பார்க்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்கள். புதுச்சேரியில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள் என்பது பற்றி விளக்குவதற்காக நம்முடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் நம்முடன் இருக்கார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் நம்மளுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜெனரல் அப்சர்வர்ஸ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் கண்டஸ்டிங் கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்படும் வண்டிகள் ஜிபிஎஸ் ஃபிட்டட். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நாங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். மேலும் இந்த ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கும் நாங்கள் அடிக்குவேட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். செக்டர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் செக்டர் ஆஃபீஸர் கூடவே போவாங்க. போலீஸ் செக்யூரிட்டியும் அதிகமாக கொடுத்துருக்கோம். கடந்த முறை 82% வாக்குகள் பதிவானது. இந்த முறை அதை விட கூடுதலாக வாக்கு பதிவாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க பிரத்யேகமா? நிறைய ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். முதல் டைம் ஓட்டர்ஸ் நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறதா யூத் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விளையாட்டு போட்டிகளை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆர்ட் அண்ட் லோக்கல் ஆர்ட்ஸ் மூலமாகவும் நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அப்பீல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய விழிப்புணர்வு மூலமாக அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். கடந்த இந்த SIR சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கறதுனால இந்த முறை அதை அடிப்படையாக வைத்து அதிக வாக்கு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா இந்த டைம் நம்ம ரோல் பியூரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இறந்த ஷிஃப்டட் அண்ட் ஆப்சென்டிஸ் ஓட்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக அதிகமான வாக்குப்பதிவு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வளவு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளவு துணை ராணுவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அதில் குறிப்பா எத்தனை பதற்றமான வாக்குச்சாவடி இருக்கு, அங்க அதை காட்டிலும் என்னென்ன பாதுகாப்பு கூடுதல் ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு? நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு 137 லொகேஷன் பதட்டமான லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு லொகேஷனுக்கும் நம்ம CAPF போலீஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ அப்சர்வர்ஸ் சொல்லக்கூடிய நுண் பார்வையாளர்கள் அவங்கள டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க டைரக்ட் அப்சர்வருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 100% CCTV கவரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ வெப்காஸ்டிங் மானிட்டர் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம குயிக் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். வழக்கத்தில் வெயிலின் தாக்கம் இப்ப அதிகமா இருக்கு. ஏற்கனவே நீங்க சொல்லி இருந்தீங்க குழந்தைகள்லாம் வாக்குச்சாவடி கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு. இந்த வெயிலுக்காக வரக்கூடிய வாக்காளர் சிரமம் இல்லாமல் வாக்களிப்பது